முதல்வர் விஜய், ஒரு சாமானிய மனிதனாக விஜய், இளைய தளபதி விஜய். நேற்று சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சில் இந்த 3 விஜயும் வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன அந்த குட்டி கதை, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? அதனுடைய அர்த்தத்தையும் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுவரைக்குமான விஜயனுடைய ஆட்சி பற்றிய என்னுடைய கருத்துக்களையும், எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய திமுக மற்ற கட்சிகள் மேலே நான் வைக்கக்கூடிய விமர்சன பார்வையும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சேனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவேன். இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க அரசியல் பேசலாம். நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் பேசின அந்த பேச்சு 40 நிமிடங்களுக்கு மேலாக நீடிச்சது. அந்த பேச்சை நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது அவர் பேப்பரை பார்த்து அதில் அவங்க என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசினது. அடுத்ததாக அவர் பேப்பரை கீழே வச்சிட்டு கோபத்தோடு பேசின ஒரு 10-15 நிமிடங்கள், கடைசியாக அவர் சொன்ன கதை, அதுக்கப்புறமான முடிவு. இந்த மாதிரி 3 பிரிவாக நம்மளால் அந்த பேச்சை பிரிக்க முடியும். இந்த 3 பிரிவிலையும் வேறு வேறு விதமான விஜய் அதில் வெளிப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. முதலாவது அந்த பேப்பரை வச்சு பார்த்து அவர் பேசும்போது அதில் ஒரு முதலமைச்சராக அவர் எதிர்க்கட்சிகளுக்கு என்னென்ன பதில் சொல்லணுமோ அதை சொன்னார். இரண்டாவது, பேப்பரை வச்சுட்டு அவர் கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு பேசின அந்த பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் மேலே அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த விமர்சனம் ஒரு சாமானிய மனிதனுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது தான் அதில் ஹைலைட். கடைசியாக அவர் சொன்ன அந்த குட்டி கதை, ஒரு நடிகராக அவர் எப்போவுமே ஒரு கதை சொல்லியாக தான் இருந்திருக்கிறாரு. அந்த விதத்தில் அந்த குட்டி கதையை சொல்லி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எப்படி ஒரு தவறான அரசியலை முன்னெடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத அந்த சினிமாத்தனத்துக்கே உரிய அந்த நக்கலோடையும் நையாண்டியோடையும் அவர் அந்த கதை சொன்னது அப்படிங்கிறது ஒரு நடிகர் விஜயை வெளிப்படுத்துச்சு. அதோட அவர் கடைசியாக அந்த முடிச்சு விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அந்த இது காட்டினார்ல, அது அவருடைய ரசிகர்களுக்காக அது பண்ணது தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதலாவது, அரசியல்வாதி விஜய் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள், அவருடைய ஆட்சி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதற்கு தான் அவர் அந்த பேப்பரை பார்த்து பதில் சொல்கிறார். பொதுவாக அவர் மேலே எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் ஏதோ நடிக்கிறதுலேருந்து அப்படியே டைரெக்டாக அங்கே வந்துட்டார், அவருக்கெல்லாம் அரசியல் பற்றி என்ன தெரியும், நடிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு சொல்லி அப்படி அந்த நடிப்பை விட்டுட்டு தன்னுடைய புகழை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டார், அவருக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி என்ன தெரியும், அவருக்கெல்லாம் அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள். அதுக்கு விஜய் அவர்கள் மிக தெளிவாக அதில் பதில் சொன்னாங்க. என்ன பதில் அப்படின்னா, எப்படி அவர் தன்னுடைய நடிப்பினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இதை நோக்கி அவர் பயணித்தார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியணும், விஜய் அவர்களுடைய வெற்றி ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் கிடைச்ச வெற்றி கிடையாது. இப்போ நமக்கு தெரியும், விஜய் அஜித் அவங்க 2 பேருமே சம காலகட்டத்தில் நடிக்க வந்தாங்க. இவங்க 2 பேருமே ஒன்றுக்கொண்டு போட்டியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் அஜித் அவர்களுடைய வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளூக்கில் கிடைச்ச வெற்றி தான். அதாவது இதில் நான் அஜித் அவர்களுடைய உழைப்பை குறை சொல்லலை, ஓகேங்களா. அஜித் அவர்கள் சினிமா துறைக்கு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டோ உள்ளே நம்ம அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடலாம் அவர் உள்ளே வரல. அவருக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறமா மக்கள் அவர் ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு கடினமாக உழைச்சி முன்னுக்கு வந்த ஒரு நபர். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட வெற்றி. இது விஜயனுடைய அப்பாவும் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, விஜயும் தன்னுடைய பல இன்டர்வியூக்களில் சொல்லியிருக்கிறார். அப்போது எப்படி தொடக்கத்திலிருந்தே அவங்க திட்டமிட்டு இந்த வெற்றியை கட்டமைச்சாங்க அப்படிங்கிறத சொன்னார். ரொம்ப முக்கியமாக அவருடைய ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாற்றப்பட்டு மிகச்சரியாக நிர்வாகிகள் போடப்பட்டு இது நோக்கி அவங்க நகர்ந்து வந்ததை ரொம்ப தெளிவாக சொன்னார். அதாவது இந்த மாதிரி அரசியலுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது ஏதோ திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவில்லை. இன்ஃபேக்ட் அது நடிக்க வரும்பொழுதே அவங்க அப்பாவால் சொல்லி கொடுக்கப்பட்டு, நீங்கள் சரியான விதத்தில் இதை நீ செஞ்ச அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒன்றால் போக முடியும் அப்படின்னு சொல்லி சரியானபடி திட்டமிட்டு வந்த ஒரு வெற்றி தான் அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் சொன்னார். இது உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னா, சரியான நேரம் வந்தபோது விஜய், நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், நடிப்பை நான் தள்ளி வைக்கிறேன், முழு நேரமாக நான் அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த முழு கமிட்மெண்ட் அவர் எடுத்தார் தெரியுமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அவர் அன்னைக்கு யோசித்து அந்த முடிவு எடுக்கலை, அதுக்கு பல வருடங்களுக்கு முன்பதாகவே இது ப்ராசஸில் இருக்குது. அதனால தான் ரொம்ப தைரியமாக அவரால் நடிப்பை தூக்கி தூர வச்சுட்டு அரசியலுக்குள்ளே நுழைய முடிஞ்சது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய நோக்கம் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. தொடக்கத்திலிருந்தே இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அதைத்தான் மிக கவனமாக இந்த சினிமா அப்படிங்கிறத ஒரு டூலாக பயன்படுத்தி சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக அவருடைய ஆட்சியின் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். நீங்கள் ஆட்சிக்கு இதை செஞ்சிட்டிங்களா, அதை செஞ்சிட்டிங்களா, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள். அதற்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, என்னென்ன திட்டங்களை அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு முதலமைச்சர் விஜயாக அவர் மிக தெளிவாக அதுக்கு பதில் சொன்னார். அதில் உண்மை இருக்குதா அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், ஒரு பொதுவான ஒரு ஆளாக இருந்து தான் நான் இதை பேசுகிறேன். அதில் உண்மை இருக்குது. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா விசிபிளாகவே நம்மளால் பல விஷயங்களை வெளிப்படையாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அவங்க அந்த நிர்வாக ரீதியாக நிறைய மாற்றங்களை பேக்ரவுண்ட்லேயே நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. வெளிப்படையாக நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, நம்மளால் இப்போ பல இடங்களில் போலீஸ்காரங்களை அடிக்கடி பார்க்க முடியுது. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் போலீஸ்காரங்களை ரொம்ப பார்க்கவே முடியாது. எப்போது ஒரு சில நேரங்களில் நிற்பாங்க. பட் அவங்களோட நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு சொல்லி தெரியலை, முக்கியமான நிறைய இடங்களில் தொடர்ந்து போலீஸ்காரங்க நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இது விசிபிளாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாற்றம். அதுக்கப்புறமா இந்த சிங்கப்பெண் ஆரம்பித்து அதுவும் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் முழுசாக இன்னும் மாறிடலை, அது ப்ராசஸில் இருக்குது. ஆனால் வெகுவாக குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற செய்திகளையும் நம்மளால் கேள்விப்பட முடியுது. அப்போ இதை பற்றி பேசும்பொழுது தான் விஜய் இதை பேசிக்கிட்டே வராரு. ஒரு முதலமைச்சர் விஜயா அதை பேசிக்கிட்டு இருக்கிறவர், நீங்கள் எங்களுடைய ஆட்சியில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களே, என்ன நாங்களாம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தோம், இதுக்கு முன்னாடி 10-20 வருஷம் பழைய ஆட்சி அவர் சுட்டி காட்டுறார். இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களே, நாங்கள் இவ்வளவு நாளைக்குள்ளே இது என்னமோ நாங்கள் தான் அந்த பிரச்சனையெல்லாம் புதுசாக உருவாக்குற மாதிரி சொல்கிறீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த மாதிரி குறை சொல்லும்போது நீங்கள் எங்களை குறை சொல்லலை, நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறத தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேப்பரை கீழே வச்சுட்டு அவர் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் ஆக்ரோஷமாக பேசும் பொழுது தான் ஒரு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து அவர் மாறி ஒரு சாமானிய விஜயாக அந்த இடத்துல அவர் பேசுகிறார். அதாவது ஒரு சாமானிய மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உள்ள குமுறல்களை அவர் வெளிப்படுத்துறது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அவர் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆட்சி மேலே அவர் வைக்கக்கூடிய 2 குற்றச்சாட்டுகள். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அவதூறு அரசியல். அதாவது நீங்கள் எதிர்க்கட்சி அப்படிங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு அவதூறு தான் பண்ணுறீங்க, எங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணுறீங்களே ஒழிய ஆக்கப்பூர்வமாக ஒன்றையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல வழக்கமாக இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப முக்கியமாக திமுக இவ்வளோ நாளும் தங்களுடைய ஆட்சியில் பயன்படுத்தின ஒரு ட்ரிக்கை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அதாவது உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி வெளிப்படையாக பேசாமல் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக அவங்களா ஒரு நரேட்டிவ் ஒன்று உருவாக்குவாங்க. அந்த நரேட்டிவை உருவாக்கி அதை தான் அவங்கள பின்பற்றக்கூடிய நபர்களை நம்ப வைப்பாங்க. அதாவது எது உண்மை அப்படின்னு சொல்லி எப்போவுமே பல நேரங்களில் உண்மையை பேசவே மாட்டாங்க. அந்த நரேட்டிவுக்குள்ளே அவங்களுடைய அந்த நாடகத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களை உள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அதே விஷயந்தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இதை அவர் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு அவதூறு அரசியல், இழிவாக பேசக்கூடிய ஒரு அரசியல். திமுக அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை இமீடியட்டாக அவங்க பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக பெயிண்ட் பண்ணுவாங்க. திமுக அபிமானியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பவும் சரி இப்பவும் சரி அதே தான் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது என்ன அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க பிஜேபியோடைய பி டீம், சீமான் பிஜேபியோடைய பி டீம், விஜய் பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க வந்து ஒரு நரேட்டிவ் உருவாக்கி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயும் பிஜேபியோடைய பி டீம் கிடையாது, அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஈவன் சீமானு கூட பிஜேபியோடைய பி டீம்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க, அந்த கொள்கை அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு விதமான ஒரு அவதூறு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து திமுகவினுடைய ஒரு வரலாற்றிலேயே வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப மட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய மனதை ரொம்பவும் புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் வழக்கமாக வந்து எரும மாட்டு தோலைத்தான் ஏற்றுமதி பண்ணுவோம், இப்போ வந்து எரும மாடையே அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, யோசித்து பாருங்கள், இது எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை இல்லை? அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, அப்போது ஜெயலலிதா அவர்களும் உள்ளே வந்து ஜெயிச்சு அவங்களும் சட்டசபையில் இருக்கிறாங்க. இதுங்க எது சம்மந்தப்பட்ட விவாதம்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்கும்போது அப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலக்கி பார்த்தால் தெரியும் அப்படின்னார். இது எவ்வளோ ஒரு அநாகரீக அரசியல் இல்லையா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசினார்களா, இதை வந்து திமுக அபிமானிகள் வந்து ரொம்ப அப்படியே மெய்சிலிர்த்து அப்படியே புகழாயுதம் அடைந்து, ஏ அப்பா கலைஞருடைய வாய் திறமைதான் என்ன, அவர் எப்படி வந்து அவருடைய புலமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு வரைக்கும் அதை சிலாகித்து பேசக்கூடிய பல நபர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள் மனைவி அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை இல்லையா ஒரு இளவரசி மாதிரி நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க. பையனுக்கு 4 மிதியை போடுவீங்க, ஆனால் பொண்ணுக்கு மட்டும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து ஒரு இளவரசி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் வீட்டில் வளர்த்துட்ருக்கீங்கல்ல, அந்த பொண்ணை அந்த இடத்துல வைங்க. அந்த பொண்ணை பார்த்து கலைஞர் கருணாநிதி அவர் சொல்கிறார், நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலக்கி பார்த்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை நீங்கள் ரசிப்பீங்களா? சொல்லுங்கள். அப்போது இந்த மாதிரியான ஒரு அவதூறு அரசியல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக தொடங்கத்திலேருந்தே அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சாமானிய மனிதனாக வந்து விஜய் வந்து சுட்டி காட்டுறார். அவர் பேசும்போதே சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவாங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விரக்தியில் அந்த வார்த்தையை வெளிப்படுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒரு பேப்பரை பார்த்துலாம் பேசலை, சும்மா மனசுலேருந்து அப்படியே பேசுகிறார். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகர் விஜய், இளைய தளபதி விஜயை வந்து அவர் செஞ்ச ஒரு விஷயம், ஒரு கதை சொல்கிறார். அதாவது ஒரு வயதான ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து வெயிலில் வந்து இப்படியே எங்கேயாவது நிழல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற பையன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே ஓ அதுவா, உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னங்க இது, என்ன கதை இது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கேள்வி கேட்குறான், அவன் ஒரு பதில், அப்பா ஒரு பெரியவர் ஒரு பதில் சொல்கிறார், இதுக்கு என்ன தான் அர்த்தம், எதுக்காக அதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசில் கண்டிப்பாக குழப்பம் வந்திருக்கும் இல்லையா? நீங்கள் முன்னாடிலாம் வந்து டிவியில் விவாதங்கள்லாம் நடக்கும் இல்லையா? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் உட்காந்து விவாதம் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அப்படியே ஒரு எரிச்சல் வந்துடும். ஏன்னா ஒருத்தன் கூட கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவே மாட்டானுங்க. நிகழ்ச்சியை நடத்துகிறவர் ஒரு கேள்வி கேட்பார், ஆனால் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் மணிக்கணக்காக உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பானுங்க. இது அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டையை வந்து நாசூக்க மறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மணிக்கணக்காக விவாதம் நடக்கும், அதை உட்காந்து கேட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு சரக்கு இருக்காது, சம்பந்தமே இல்லாமல் புலம்பிட்டு போயிடுவாங்க. இதை தான் வந்து நாசூக்கா வந்து விஜய் சுட்டி காட்டுறாரு. உங்களுடைய அரசியலில் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத ஒரு நக்கலோடும் ஒரு நையாண்டியோடையும் இல்லை சர்க்காசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சர்க்காசம் அப்படிங்கிறது சினிமா துறைக்கே உரியது, ஓகேவா? அது வந்து அந்த கலைத்துறைக்கே உரிய அந்த சர்க்காசத்தோட அவர் வந்து கிண்டலாக வந்து அவங்களுடைய அந்த பாணியை வந்து அவர் சுட்டி காட்டுறதுக்காகத்தான் இந்த கதையை சொன்னது. கடைசியாக அவர் வந்து இந்த முடிச்சு விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவர் முடிச்சு விட்டுட்டார். அது வந்து அவர் பாதியில் வந்து கோவப்பட்டு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் இந்த மாதிரி கையை காட்டும்போது அது அவங்களுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இல்லையா, அவர் தான் அவங்கள ஓட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அதை செஞ்சார். அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை, ஓகேவா? இப்போது நான் வந்து விமர்சன பார்வையாக இவங்க எதிர்கட்சி மேலேயும் சரி, ஈவன் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய டிவிக்கு அவங்க மேலேயுமே விமர்சன பார்வையாக சுருக்கமாக வந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும் பேசிட்டு வந்து நான் அந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். முதலாவது வந்து திமுக அவர்கள் மேலே வந்து விஜய் வச்ச குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உண்மை, அது மக்கள் மனசில் இருந்த விஷயம். அவங்க வந்து அவங்களுடைய அந்த பாணியை மாற்றிக்கணும். இன்னும் வந்து அவங்களாகவே ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையை வந்து மக்களை நம்ப வச்சு
இந்த மாதிரியே பண்ணாமல் அவங்களுடைய அந்த அரசியலை மாற்றி சரியான பாதையில் வந்து அவங்க அரசியலை பயணிக்க ஆரம்பிக்கணும். இவங்க சரியான பாதையில் வந்து திமுக பயணித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய இடத்தை வந்து தமிழ்நாட்டில் தக்க வச்சுக்கலாம். ஆனால் இன்னும் அதே மாதிரி வந்து கண்ணியமில்லாத வேலைகள் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கே இவ்வளோ புரியுது, நான் ஒன்றும் பெரிய அரசியல் பார்வையாளர்லாம் கிடையாது. எனக்கே வந்து இவங்க எவ்வளோ கண்ணியமில்லாத வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. நான் முழுக்க முழுக்க வந்து திராவிட அரசியலை கம்ப்ளீட்டாக நான் குறை சொல்லலை. அவங்க பல நன்மைகள் நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் வெளிப்படைத்தன்மை குறைவாக இருக்குது, கண்ணியம் இல்லாத பல காரியங்கள் நடக்குது. வெளிப்படைத்தன்மையும் கண்ணியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அரசியலில் நான் கருதுகிறேன். அந்த கண்ணியம் இல்லாத நடக்கும்போது வந்து நமக்கு ஒரு எரிச்சல் வருது. அதனால் வந்து தயவுசெய்து வந்து அந்த கண்ணியமான ஒரு அரசியலுக்குள்ளே வாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்லுங்கள். சும்மா வந்து 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உள்ளே சொல்லாதீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு தெரியும் என்னடா இவனுங்க ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லாமல் என்னத்தையோ புலம்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து சரியான அரசியலை முன்னெடுத்துட்டு போனீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இவங்க தமிழ்நாட்டில் வந்து உங்களால் வந்து நிலைக்க முடியும். ஆனால் இதே தவிர நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மாற்றாக வேறு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் மாற்றத்தை கண்டுட்டாங்க. ஏன்னா பொதுவாக வந்து ஏன் வந்து மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிகழாதுன்னு சொல்லி ஏன் நினைப்பாங்க அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிறது அன்கம்ஃபர்டபுள். ஓகேவா? சேஞ்ச் அப்படிங்கிறது எப்போவுமே அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறனால அவ்வளோ ஈஸியாக மக்கள் மாறணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் அதையும் தாண்டி மாறி இருக்கு அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய கட்சிக்கு பதிலாக திரும்ப இன்னொரு கட்சியை வந்து அவங்க மேலே எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாறணும். ஒருவேளை நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய பார்வைக்கு தயவு செய்து கொண்டு போங்க. அதே மாதிரி நான் வந்து டிவிகே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த அரசியல் இந்த கட்சி தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி தொடர்ந்து உங்களுடைய கட்சி பயணித்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு என்ன நிகழ்ந்ததோ அதே தான் உங்களுக்கு நிகழும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தவிர வேறு யாருக்கும் வந்து ஏடிஎம்கேல யாருமே தெரியாது. மக்கள் ஓட்டு போட்டதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது அடுத்த கட்டத்தில் வந்து கட்சியை நடத்திட்டு போகிறதுக்கான தலைவர்கள் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி அங்கேயும் எங்கேயுமே உடஞ்சி சின்ன பின்னமாகி இனி வந்து இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குது. இப்போ உங்களுடைய கட்சி ஆனால் ஓட்டு போட்ட யாருக்குமே அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னு சொல்லி கூட தெரியாது. அவருடைய பேர் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, இது எதுவுமே மக்களுக்கு தெரியாது. பெரும்பாலானவங்க விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு இது தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த கட்சியில் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளை தவிர வேறு யாரையுமே மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு என்ன நிகழ்ந்துச்சோ அதே தான் வந்து எதிர்காலத்தில் டிவிகேக்கும் நிகழும். இப்போ இன்றைக்கி வந்து இந்த டிவிகே கட்சி அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை மாதிரி. இன்றைக்கி வந்து இந்த டிவிகே கட்சி உங்களை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குது. எப்படி ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பாவை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பானோ அந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் கட்சி வந்து அப்படி பார்க்குது. ஆனால் ஒரு நாள் வரும், அப்போ வந்து அந்த சின்ன பையன் டீனேஜராக மாறுவான். அப்படி டீனேஜராக மாறும்போது அவனுடைய சிந்தனைகள் மாறும். அப்போ வந்து அவனுடைய அப்பாவை தாண்டி வளர்கிறதுக்கு அவன் வந்து முயற்சி எடுப்பான். அப்போ அந்த அப்பா வந்து அந்த பையனுக்கு சுதந்திரம் கொடுத்து அவனை வளர்கிறதுக்கு அனுமதிச்சா மட்டும்தான் அந்த பையன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வளர்ச்சிக்குள்ளே போவான். அவனை மட்டம் தட்டி வச்சார் அப்படின்னா அந்த பையனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய கட்சி ஒரு நாள் உங்களை தாண்டி வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அன்னைக்கு நீங்கள் உங்கள் கட்சியை வளர விட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதனை மையப்படுத்தினதாக இல்லாமல் ஒரு கொள்கையை மையப்படுத்தி நீங்கள் உங்களுடைய கட்சியை உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பில் வந்து நீங்கள் வளர்த்து எடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய கட்சி வந்து தமிழ்நாட்டில் நீண்ட காலத்துக்கு நீடித்திருக்கும். அதை நீங்கள் செய்ய தவறுனா ஏடிஎம்கேக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னொரு 20 வருஷத்தில் உங்கள் கட்சிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒருவேளை இந்த வீடியோ வந்து விஜய் அவங்க பார்ப்பாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்த கட்சியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிவிடலாம். அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் என்னுடைய மனசில் தோணுன என்னுடைய ஒரு பார்வை அரசியலை பற்றி நான் நினைக்கிற ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் சரியாக சொல்லியிருக்கிறேன்னா தப்பாக சொல்லியிருக்கிறேன்னா அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தைரியமாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.